வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, கள்ளச்சாராய வேட்டைக்கு சென்ற போலீசார்கள் திடீர் மாயம். கள்ளச்சாராயம் வழக்கில் திடுக்கிடு திருப்பம். அதாவது கல்வராயன் மலையில் அடர்ந்த வனப்பகுதியில் சாராய வேட்டைக்கு சென்ற போலீசார் 7 பேர் மாயமானதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் 59 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் கள்ளச்சாராயம் அருந்திய 100க்கும் அதிகமானோர் தற்போது சிகிச்சையில் இருந்தும் வராங்க. இந்த விவகாரத்தில் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய திமுக அரசை எதிர்க்கட்சிகள் கடுமையாகவும் விமர்சித்து இருந்தாங்க. தற்போது கள்ளச்சாராய ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள இந்த நிலையில்தான் கள்ளக்குறிச்சி கல்வராயன் பகுதியில் சமூக விரோதிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்யவும் ஊழல்களை அழிக்கவும் போலீசார் தீவிர வேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டு இருந்தாங்க. கல்வராயன் மலைப்பகுதியில் காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனைகளையும் நடத்தியிருந்தாங்க. மேலும் கல்வராயன் மலையரை பகுதிகளான பொட்டியம், மாயம்பாடி, மாளிகைப்பாடி, கால்படை, மட்டாப்பாறை, பரங்கினத்தம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தீவிர தேடுதல் வேட்டைகளையும் நடைபெற்று இருக்கிறது. கல்வராயன் மலையில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பட்டாலியன் போலீசார் அடங்கிய குழு கல்வராயன் மலையில் சாராயம் தயாரிக்கும் ஊழல்களை கண்டுபிடித்து அழிக்கும் பணியிலும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில்தான் கல்வராயன் மலைப்பகுதியில் தடுத்தம்பாளையத்தில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் மேற்கொண்டிருந்த 20 போலீசாரில் 7 பேர் மாயமானதாகவும் ஒரு சில அதிர்ச்சி தகவலும் வெளியாகியிருக்கு. தடுத்தம்பாளையம் அடர்ந்த வனப்பகுதியில் இருந்து 20 போலீசாரில் 13 பேர் உணவு சாப்பிட வனப்பகுதியை விட்டு வெளியேறியதாகவும், மீதமுள்ள 7 போலீசாரும் 2 மணி நேரத்திற்கு மேலாகி வெளியே வராததால் மாயமான 7 பேரையும் எஞ்சிய போலீசார் தேடி வருவதாகவும் தகவல்களும் வெளியாகி இருக்கு. மாயமான 7 பேரும் திருச்சி பட்டாலியனை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்பட்டிருக்கு. இந்த நிலையில்தான் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினர் அதனை மறுத்தி இருக்காங்க. கரியலூர் கல்வராயன் மலையில் சாராய வேட்டைக்கு சென்ற 7 போலீசார் மாயமான என்ற செய்தி பரவி வருது. மேற்படி 7 போலீசார் சாராய வேட்டையை முடித்து சிறிது ஓய்வுக்காக அமர்ந்துவிட்டு தாமதமாக வந்து இருந்தாகவும், அனைவரும் இருப்பிடம் திரும்பிவிட்டார்கள் என்றும் அவர்கள் நலமாக உள்ளார்கள் என்றும் கூறியிருக்காங்க. தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள்